ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம். ரெட்ரோடைய திரை விமர்சனம். அந்த படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆகுது. 2 நாள் கழித்து என்ன அப்டேட் வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூர்யா அவர்கள் பல வருடங்களாக ஒரு தியேட்டர் ஹிட்டுக்கு போராடி வருகிற சூழ்நிலையில் இந்த நேரத்தில் கார்த்திக் சுப்ராஜ் என்ற நம்பிக்கையுடன் கை கொடுத்த ரெட்ரோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றி சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்ததா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி, இதனுடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட முதல் காட்சியிலே தன் அப்பாவை பறிகொடுத்து நிற்க அவரை தத்தெடுத்து வளைக்கிறார் ஜூஜு ஜார்ஜ் மனைவி. இந்த விபத்திற்கு பிறகு சூர்யா சிரிப்பு சந்தோஷம் என்பதை மறக்கிறார். என்னதான் ஜோஜோ ஜார்ஜை சூர்யா அப்பாவாக பார்த்தாலும் அவரோ ஒரு அடியாளாகத்தான் பார்க்கப்படுகிறார். அவரை வைத்து பல நாச வேலைகளை பார்க்கிறார். அதே நேரத்தில் சூர்யாவுக்கு பூஜா மீது காதல் வர அடிதடி எல்லாத்தையும் விட்டுவிட்டு திருமண வாழ்க்கையில் நுழைய முயல்கிறார். ஆனால் அப்பா தனக்கு கொடுத்த கடைசி வேலை ஒன்றை சூர்யா செய்யாமல் அதை மறைத்து வைக்கிறார். இதனால் கோபமான ஜூஜு ஜார்ஜ் பூஜாவை கொண்டால்தான் நீ அதை செய்வாய் என கொல்ல வர ஜூஜு ஜார்ஜை கையை சூர்யா வெட்டுறாரு. இதனால் பூஜா கோபத்துடன் அந்தமான் செல்ல சூர்யா சிறை செல்கிறார். பிறகு தன் காதலி இறக்கமிடம் தெரிந்து சூர்யா அங்கு செல்ல அதே நேரத்தில் ஜூஜு ஜார்ஜ் குரூப்பு மற்றும் சிலர் சூர்யாவை துரத்தி வர பிறகு என்ன ஆனது என்பது தான் படத்தோட ஒரு மீதி கதை. இதன் படத்தை பற்றி மிகப்பெரிய அலசல் என்ன பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி ரசிகர் என்பதாலேயே தளபதி படத்தில் இன்ஸ்பயர் ஆகியிருப்பார் போல் அவர் கிருஷ்ண கதை ஒன்றை எடுத்து இந்த காலத்துக்கு ஏற்றது போல் எடுத்திருக்கிறாரு. படத்தில் நிறைய மெட்ஃபர் குவிந்துள்ளது. வேல் அச்சுடன் பிறக்கும் சூர்யா அடிதடி சண்டை என இரத்த வெள்ளத்தில் மூழ்க அந்த வெள்ளத்தின் அணையாக பூஜாவின் காதல் கிடைக்கிறது. அந்த காதல் அவரை எங்கு கொண்டு செல்கிறது என்பதை லவ், நகைப்பு, யுத்தம், கல்ட், த ஒன், தம்மம் என்ற 6 பதமாக காட்டியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் பை ஃபேஸ் ஒரு நாவல் எப்படி படிக்கிறீங்களோ இந்தமாரி ஃபேஸ் பை ஃபேஸ் 6 பாகமாக உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. சூர்யா கண்டிப்பாக ஒரு நடிகராக செம கம்பேக் கொடுத்துருக்காலும் அதிலும் படத்தில் ஆரம்பத்திலேருந்து திருமண மண்டபத்தில் வரும் அந்த சிங்கிள் ஷாட் சீனுக்கு கொடுத்த காசு தகும் என்பது போல் மிரட்டி இருக்கிறாருன்னே படத்துக்குழு பார்த்திங்கன்னா ரொம்பவே உழைச்சிருக்காதும் நல்லாவே தெரியுது. பூஜா அத்தனை அழகு, வெறும் அழகு மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் நடிக்கவும் செய்திருக்கிறார். சூர்யா பூஜா ஜோடி எப்பவுமே பார்த்திங்கன்னா படம் முழுவதுமே பார்த்திங்கன்னா செம்ம ட்ரீட்டாக தான் ரசிகர்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் செனரீட்டா பாடலை பின்னாடி ஓட விட்டு வரும் மாண்டேஜ் காட்சிகள் ரசனை தான் சொல்லிவிட்டு அந்த படம் அந்தமான் சென்று மக்களை மீட்க கடவுள் ஒருவர் என்ற நிலையில் அந்த கடவுளாக சூர்யா வருவதும் அரசன் எனப்படும் அரக்கர்களை அவனை கொள்வது போல அதை கதைக்கனாக கனெக்ட் செய்த விதம் என அத்தனையும் ஒரு நல்ல டைரக்ஷனே சொல்லலாம். ஆனால் அந்த போராட்டத்தில் சுவாரஸ்யமாக இருந்தாலும் கொஞ்சம் கேள்விக்குறி தான். சிரிக்கவே சிரிக்காத சூர்யா இடைவெளியில் சிரிக்கும்போது நிமிர்ந்து உட்கார வைத்து 2ஆம் பாதையில் ஆங்காங்கே மட்டும் நிமிர வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்னப்பா ஆயத்தில் ஒரு மாதிரியே இருக்கே என தோன்றது போல் தடுக்க முடியவில்லை. சூர்யா பூஜாவை தாண்டி ஜூஜோ ஜார்ஜ் நடிப்பு மிக அருமை. அன்பு மகனே, டேடி இஸ் கம்மிங் டா என அவர் பேசும் நடிக்கும் காட்சிகள் ரசிகர்களை பார்த்திங்கன்னா வேக வைக்கிறதுனே சொல்லலாம். மேலும் நாசர், பிரகாஷ் ராஜ் போன்ற பிரபல நடிகர்கள் எல்லாம் ஏதோ வந்துட்டு செல்கிறாங்க என்பது போல் இருக்கே தவிர ஒரு பெருசாக எஃபெக்டாக இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜெயராம் சிரிப்பு டாக்டராக கொஞ்சம் ஸ்கோர் செய்கிறார். கருணாகரன் எல்லாம் ஏதோ கார்த்திக் சுப்ராஜ் கம்பெனி ஆர்டிஸ்ட் என்பதாலே ஃப்ரேமில் வெறும்னே நிற்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா படம் பார்த்திங்கன்னா காதல், சண்டை, யுத்தம் நோக்கி சென்றுட்டு இருக்கும்போது சுவாரஸ்யமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோன்றாங்க. டெக்னிக்கலாக படம் வலுவாக இருக்குது. ஒளிப்பதிவு, அந்தமான் அதோட அந்த சண்டை காலம் என காட்டி விதம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ ஓல்டன் டேஸ் மாண்டேஜ் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. படத்தின் மற்றொரு ஹீரோ சந்தோஷ் நாராயண் மெட்ரி இருக்கிறாருன்னு சொன்னாங்க. சரி, இதனுடைய கிளாப்ஸ் என்னத்துக்கு சொல்லலாம் பார்த்திங்கன்னா, சூர்யாவுடைய நடிப்பு எப்பயுமே அது மாஸ் தான், எந்த விதமான குறையுமே அவர் வைக்க மாட்டார். ஒட்டுமொத்த படத்தையும் தாங்கி நிற்கிறது ஷூர்யாவை மட்டும்தான் சொல்கிறாங்க. அந்த படத்தில் பூஜா சூர்யாவுடைய காதல் காட்சிகள் பார்த்திங்கன்னா திரும்ப பேசப்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவ் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன் ட்விட்டரில். சிங்கிள் ஷாட் சீன் முதல் அதனோட ஃபஸ்ட்டு பாதி பார்த்திங்கன்னா படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்குன்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாப்ஸ். சரி, என்னப்பா பல்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் பாதியில் இன்னமும் கொஞ்சம் சுவாரஸ்யமான காட்சிகள் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் ரெட்ரோ ஒரு நடிகராக சூர்யாவுக்கு கம்பேக் என்றாலும் ஒரு முழு படமாக சூர்யா கார்த்திக் சுப்ராஜுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 50-50% தான். 5க்கு 2.75 சினி உலகம் கொடுத்துருக்காங்க. மேலும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம், இல்லை அடுத்த திரை விமர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த விமர்சனம் பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு ஆஃப்டர் நான் ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.